சிஎஸ்கே அணியின் அதிரடி திட்டம், அணியிலிருந்து முக்கிய வீரர்கள் அதிரடியாக நீக்கப்படுவதாக ஒரு முக்கிய தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணி இப்போதைக்கு பிளேயிங் லெவலில் செட் பண்ணிட்டாங்க. ஸோ தேவையில்லாத வீரர்கள் எல்லாருமே வெளியே தூக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வந்து சிஎஸ்கே அணி தூக்க போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025 மெகா ஆக்ஷனில் எந்த நம்பிக்கையில் அந்த வீரர்கள் எடுத்தாங்களோ அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றுறதுனால இப்போது அந்த ஒரு முடிவை வந்து சிஎஸ்கே அணி எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு அடுத்த சீசனில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால உடனடியாக இவங்களை எல்லாரையுமே நீக்கிட்டு அதன் மூலியமாக வரக்கூடிய சேவ் பண்ணக்கூடிய எல்லா பணத்தையும் வச்சு முக்கியமான வீரர்கள் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு தல தோனி அவர்களும் ஒரு பிளானை கொடுத்துருக்காரு. ஸோ யார் யாரெல்லாம் எடுக்கலாம், ஸோ யார் யாரெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து முக்கியமான வீரர்கள் எல்லாருமே இடம் பிடிச்சிருக்காங்க. அதுதாங்க நமக்கு இப்போ ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. ஸோ இந்த சீசனில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. பட் வந்து அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அடுத்த சீசன் நல்லா கம்பேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்குவாடும் ஒரு நல்ல பிளேயிங் லெவலில் இருந்தால் மட்டும்தான் அடுத்த சீசனில் நம்மளால் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஸோ தேவையில்லாத வீரர் எல்லாருமே அதிக எக்ஸ்பென்சிவில் எடுத்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே தூக்கிட்டு ஸோ முக்கியமாக யாராச்சும் நமக்கு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் வெளியே தூக்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, முக்கிய வீரர்கள் வந்து இதில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்போது நம்ம அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி அவர்களை வந்து சிஎஸ்கே அணி இந்த ஸ்குவாட்லேருந்து முழுவதுமாக தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இவருக்கு அதிக எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கோடிக்கு பக்கத்தில் வந்து அவரை வந்து பிக் பண்ணி எடுத்தாங்க. ஸோ எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய இன்டென்ட் நல்லாயிருக்கு, அவருடைய பேட்டிங் ஸ்டைல் நல்லாயிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ன்றதுனால அந்த 1 டவுன் பொசிஷன் நல்லா ஓப்பனிங்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆக்ஷனில் வந்து எடுத்தாங்க. பட் வந்து அவர் கொடுத்த அல்வா யாருக்குமே இல்லைங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே அணிக்கு தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஏகப்பட்ட போட்டிகளில் வந்து ஆடியிருக்காரு. புனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஆடியிருக்காரு, எஸ்ஆர்எச் அணிக்கு ஆடியிருக்காரு. ஸோ நம்ம தல தோனி தலைமையில் ஏகப்பட்ட டீமுக்கு வந்து ஆடியிருக்காரு. ஸோ அவர் அப்படி இருக்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் தான் வந்து சிஎஸ்கே அணி அவரை வந்து பிக் பண்ணாங்க. நமக்கு ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் கிடைச்சிருக்காரு. ஸோ நமக்கு வந்து அந்த ஓப்பனிங் பொசிஷனுக்கு கரெக்டான பிளேயராக இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் தான் அவரை எடுத்தாங்க. பட் இருந்தாலுமே அவர் நம்ம நினச்ச எதுவுமே வந்து அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது சிஎஸ்கே அணி வேறு என்ன தான் பண்ணுவாங்க. ஸோ முதல் அணியாக வந்து சிஎஸ்கே அணி வந்து இந்த டைம் வந்து நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சோம். பட் எல்லாமே அதுக்கு தலைகளாக மாறி இருக்குது. ஸோ அதனால் முதல் வீரராக இந்த சீசனில் வந்து அவரை வந்து வெளியெடுக்கிறதுக்கு நம்ம சிஎஸ்கே அணி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கரை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பேஸ் கொடுத்து ப்ரைஸ் கொடுத்து எடுத்தாங்க. பட் இருந்தாலுமே விஜய் சங்கருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே அணிக்கு நல்லா பெட்டராக தான் கொடுத்துருக்காரு. ஸோ அந்தளவுக்கு மோசமாலாம் அவர் ஆடலை. ஸோ அதனால் சிஎஸ்கே வந்து இதில் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்களே தவிர மற்றபடி இவரை வந்து சிஎஸ்கே ஸ்குவாட்லேருந்து தூக்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. ஜஸ்ட் 50-50 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மேபி வந்து இவரை ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்த சீசனில் ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவர் வந்து ஒரு 50 அடிச்சிருக்காரு, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, இன்டென்ட்டு நல்லாவே காட்டியிருக்காரு. இந்த சீசன் டோட்டலி பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுக்குமே ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ அதனால் மேபி வந்து விஜய் சங்கருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின், ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து சிஎஸ்கே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு பக்கம் வந்து கொடுத்து ஏலத்தில் எடுத்தாங்க. பட் அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு நாம் வந்து அவரை கொடுத்து எடுத்தது ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலுமே அவருடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் நாம் எதிர்பார்த்தது கண்டிப்பாக கிடைக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, பேட்டிங்கில் கூட ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அது எல்லாமே கொடுத்துமே அஸ்வின் வந்து அவருடைய சொதப்பில் தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. மேபி அடுத்த சீசனில் வந்து 2026 இவரை வந்து வெளியே விட்டுட்டு அந்த 10 கோடியை சேவ் பண்ணி வச்சுட்டு மேபி ஆக்ஷனில் மீண்டும் அவரை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியில் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு சான்ஸில் தான், அப்படியாப்பட்ட ஒரு பிளானில் தான் சிஎஸ்கே இருக்காங்க. ஸோ அதனால் அஸ்வினை வந்து 10 கோடின்றதை ஒரு 5 கோடிக்கு அடுத்த இதில் வந்து எடுத்தாங்க அப்படின்னா 5 கோடி சேவ் இல்லையா? ஸோ அதை வச்சு வேறு யாராச்சும் ஒரு குவாலிட்டியான பிளேயர் எடுக்கலாம்ல. ஸோ அப்படி ஒரு பிளானில் இருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே அஸ்வினை வந்து வெளியே விட்டு ஆக்ஷனில் மீண்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தீபக் கூடா பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு எக்ஸ்பென்சிவான பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கே அவரை பிக் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குவாலிட்டியான பேட்டிங்கை வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ எல்லா டீமுக்குமே அற்புதமாக ஆடி
இருக்காரு, எஸ்ஆர்எச் அணிக்கும் சூப்பராக ஆடி இருக்காரு, அதேமாதிரி பஞ்சாப் அணிக்கும் சூப்பராக ஆடி இருக்காரு, லக்னோக்கும் சூப்பராக ஆடி இருக்காரு. இந்த மாதிரி நிறைய டீமுக்கு அற்புதமாக ப்ளே பண்ணி கொடுத்த தீபக் கூட அவர்கள் சிஎஸ்கே அணிக்கு வந்தால் எப்படி ஆடி இருக்கணும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா மற்ற டீமில் இருந்து வரக்கூடிய பிளேயர் சிஎஸ்கே அணிக்கு வந்தால் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம டீமுக்கு வந்து இந்த சீசனில் தாங்க எந்த பிளேயருமே பர்ஃபார்மன்ஸை காட்டாமல் இருந்திருக்காங்க. இதை வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ஏன்னா மற்ற டீமில் இருந்து ப்ரியாரிட்டி கொடுக்காம அவங்களுக்கான ரோலை கொடுக்காம சிஎஸ்கே நீ அவங்கள பிக் பண்ணி ஒரு கரெக்டான பிளேயர்ஸ் ரோலை கொடுத்து அவங்கள ஆட வச்சாங்கன்னா அற்புதமாக ஆடுவாங்க. தோனி அந்தளவுக்கு நம்பிக்கை வைப்பார். ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற அளவுக்கு அற்புதமான இன்னிங்ஸ் எல்லாம் ஆடி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளே சிவம் துபே, மோயின் அலி, ஸோ அஜிங்கிய ரகானே, ராபின் உத்தாப்பா, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை வந்து ஒரு அற்புதமான பிளேயராக வந்து சிஎஸ்கே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்து இந்த சீசனில் வந்து எந்த பிளேயருமே அந்த ஒரு சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்காமல் இருந்தது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ அதனால் தீபக் கூட அவர்களை வந்து கண்டிப்பாக இந்த சீசனில் வந்து ராகுல் திரிபாதிக்கு அடுத்தபடியாக அவரை வந்து கண்டிப்பாக வெளியெடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் வெளியெடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னா கிட்டத்தட்ட 9 மேட்ச்சுக்கு பக்கம் வந்து சான்ஸ் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 50-60 ரன் கூட அவர் அடிக்கல அப்படின்னும் போது ஸோ அவர் வந்து சிஎஸ்கே வந்து வச்சிருந்தா மட்டும் என்ன யூஸ் அப்படின்றதுனால அவரை வந்து வெளியே விட்டுட்டு அவருக்கு கொடுத்துருக்க அந்த ப்ரைஸை வச்சு வேறு யாராச்சும் பிளேயர் எடுத்தால் கூட ஒரு நல்ல செட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது டீமில். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜெம்மி ஓவர்டன் சிஎஸ்கேனி ஒரு ஓவர்சீஸ் ஹிட்டரை வந்து நம்பிக்கையோடு எடுத்தாங்க. பட் இவர்கிட்ட இருந்து அந்த நம்பிக்கைன்றது சிஎஸ்கேனிக்கு முற்றிலுமாக கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கலன்னு கூட சொல்லலாம். ஸோ பேட்டிங்க்கு அவருக்கு சான்சஸ் அதிகமாக கிடைக்கலன்னா கூட பவுலிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஒரு 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பவர் பிளே தலை தோனி அவர்கள் யூஸ் பண்ணார். பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு எஃபெக்டிவாக பாலை வந்து பவர் பிளேயில் அவர் வந்து போடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயராக இல்லை. அப்படின்றதுனால சிஎஸ்கேனி கண்டிப்பாக அடுத்த சீசனில் வந்து அவரை வெளியெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ அவரை வெளியெடுத்துட்டு மேபி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு யாராச்சும் ஒரு குவாலிட்டியான ஃபாரின் பிளேயரை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஆல்ரவுண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கேமரன் கிரீன் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கார். அவர் மேபி வந்து அடுத்த சீசனில் வந்து ஐபிஎல் ரிஜிஸ்டர் பண்ணாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி அவரை பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வெளிநாட்டு ஃபாரின் பிளேயர், ஸோ ஹிட்டர், ஸோ எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான பிளேயர் வந்து சிஎஸ்கேனி இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே அவர்கள். டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அவர் வந்து ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக தான் இருக்காருங்க. அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரே 50 மட்டும் தான் பார்த்தோம். சான்சஸ் அதிகமாக அவருக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச் ஆடி இருப்பார், அவ்வளோதான். 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் மட்டும் தான் சக்ஸஸ், மற்ற 3 மேட்ச் ஃபெயிலியர் அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கேனி அவ்வளோ சீக்கிரம் இவரை வந்து கைவிடாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த சீசனில் வந்து அவரை நம்பிக்கையோடு எடுத்தாங்க, மீண்டும் ரிட்டர்னேஷன் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே அவருக்கு சான்சஸ் அதிகமாக கொடுக்கல. மேபி சான்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டினியூஸாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கலாம். ஸோ சிஎஸ்கேனி கண்டிப்பாக வந்து இவரை நம்பிக்கையோடு தான் எடுத்தாங்க. பட் வந்து அந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபார்ம் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ஐபிஎல்ல கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். வந்த உடனே ஒரு 50 அடித்தார். பட் சிஎஸ்கேனி இன்னும் ஒரு நம்பிக்கையோடு அவருக்கு இன்னும் சான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் நல்ல இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ சிஎஸ்கேனி பண்ண தவறு என்னென்னா அந்த ருத்ராஜ் டெவன் கான்வே அந்த ஓப்பனிங் காம்போ வந்து மாற்றினது தான் மிகப்பெரிய ஒரு சிஎஸ்கேனி இந்த தோல்விக்கு முற்றுப்புள்ளியாக இருந்தது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெவன் கான்வே அவர்களை கண்டிப்பாக சிஎஸ்கேனி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவரை வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை யோசிக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் பார்த்த முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வெளியே தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில பிளேயர்ஸை வந்து மீண்டும் ஆக்ஷனில் போயிட்டு குறைந்த விலையில் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வச்சு அந்த குறைந்த விலையில் வாங்கி மிச்சம் இருக்கிற அந்த அமௌண்ட்டை வச்சு குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ சிஎஸ்கேவுடைய பிளான் என்னவா இருக்க போகுது, எந்தெந்த வீரர்களை வெளியே அனுப்பினா நல்லாயிருக்கும், சிஎஸ்கே கோரில் யார் யார் இருந்தால் நல்லாயிருக்கும், யார் யாரை தூக்கிட்டு எந்தெந்த பிளேயரை வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.